ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பைமோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா. இது சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக தான் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்து அதை வந்து லைட்டாக துருவி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம வறுத்து அரைக்கிறனால குழம்பு நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வறுத்து அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு மட்டும் நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. 2 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வேக வச்சுக்கலாம். தக்காளியிட்ட வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு அதை வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடுது. தக்காளி வெங்காயம் 2 நல்லா பேஸ்ட்டாக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இதை வந்து நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதை வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்ல வாசனை வந்துடுது. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முட்டை வந்து நான் இன்றைக்கி 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், முழு முட்டையை. அந்த முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து நான் முன்னக்கூட்டியே அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம உடச்சி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த முட்டை குழம்போட வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒரு முட்டையை மட்டும் நம்ம இதில் உடச்சி சேர்த்துக்கலாம்.
லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையில் வந்து இந்த மசாலா எல்லாம் இறங்கணும். அதனால நல்லா மசாலாவை நல்லா அதை மூழ்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சுப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதுக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.